ஸோ என்னோட ஸ்டாண்டு, என்னோட மைக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வித் காஸ்ட் த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஹலோ எவ்ரிவன், ஐம் ஐஸ்வர்யா அபிகல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் எப்படி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன் இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் வந்து என்ன ஸ்டாண்டு வாங்கினேன், அப்புறம் மைக் எது வாங்கியிருக்கேன், இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். காஸ்ட் பற்றியான டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால, பிகாஸ் என்னோட ஷார்ட்ஸ்க்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஐ தாட் திஸ் வீடியோ மேக் சென்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து விளாக்ஸ் இதெல்லாம் எடுப்பேன்னா நானே தான் எடுப்பேன் மோஸ்ட்லி, எதாக இருந்தாலும் சரி. பட் இஃப் சப்போஸ் நான் இந்த மாதிரி பேசணும், நான் யாராவது ஏதாவது பேசணும், கேமரா முன்னாடி நானே பேசணும் அப்படின்னா யாராச்சும் கூப்பிடுவேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எப்போ ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் எல்லாரையும் கேட்கணும், நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்களா அப்படின்னு. அதில் 4-5 பேர் கேட்டால் ஸோ அந்த மாதிரி அந்த அப்போயாச்சும் தான் வருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. மோஸ்ட்லி எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் யார் மேலேயும் டிபெண்ட் ஆகும்னா அவங்க வருவாங்களா இல்லையா, வரல அப்படின்னா எனக்கு டைம் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ வந்து நான் ஒரு சைடு படிக்கிறேன், ஒரு சைடு மீதியெல்லாம் பார்க்கணும். ஸோ எனக்கு அந்த டைம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துடணும். ஸோ அந்த டைமில் கூட யாரும் வரல அப்படின்னா எனக்கு வீடியோவாக எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் கூப்பிடணுன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐ மைசெல்ஃப் தாட் ஆஃப் பையிங் அ ட்ரைபாட். ஸோ ஆனால் அவங்க வாங்கணும் அப்படின்னா ரஷ்யாவில் ஐ தாட் சிந்தியா சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் என்னோட கிறிஸ்மஸ் சேனல், கிறிஸ்மஸ் விளாக்ஸ் அந்த டைம்ஸ்லாம் அவங்க என் கூட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய இந்த மாதிரி ஸ்டாண்டு நிறைய இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு தடவை வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த கிராஜுவேஷன் வீடியோக்காக. ஆன்லைன் புக்கிங்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க சிந்தியா சிஸ்டர். ஸோ நான் அதனால அவங்கக்கிட்ட வந்து நீங்களே பண்ணி கொடுங்க நல்ல ஸ்டாண்டாக பார்த்து, ஏன்னா அவங்க யூடியூபர் அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியும், சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கேட்டோடனே அவங்களும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் என்னாச்சுன்னா எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்துச்சு. அங்கே எப்படின்னா அங்கேயே செக் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதனால் சரி ஓகே, எனக்கு வந்து கிராஜுவேஷன் வீடியோ வேறு வந்துருச்சு. லைக் அப்போது கிராஜுவேஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ தாட் ஓகே கிராஜுவேஷன் வேறு கிட்டேக்கு வந்துருச்சு, இப்போது மறுபடியும் அகைன் புக் பண்ணி வரணும்னா எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சிந்தியா சிஸ்டர்கிட்டயே நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரே ஒரு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியா சிஸ்டர்கிட்டயே கேட்டுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா இந்தியா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒன் டைம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது எனக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அது லைக் ஹைட் கம்மியாக இருந்துச்சு, நானே தான் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் யா சம்வாட் டு அன் எக்ஸ்டென்ட் எனக்கு ஆனால் கேட்டோன்னே கொடுத்தாங்க அவங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தேட். பட் ஆனால் அந்த ஸ்டாண்டு தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் திஸ் டைம் நான் இந்தியா வரும்போது எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி, இது மட்டும் கிடையாது, ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, இன்னும் மைக்கு கூட உடஞ்சிருச்சு கிராஜுவேஷன் வீடியோவில். எப்படின்னா லைக் எந்த வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் பண்ணும்போது நிறைய எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆனாங்க, நிறைய பேர் லிங்க்கு கேட்டாங்க, காஸ்ட் என்னன்னு கேட்டாங்க. பட் எல்லாமே மோஸ்ட்லி அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தேன். எனிவேஸ் அந்த நல்ல மைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது ரிசீவர் என்னாச்சுன்னா அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது லைக் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சிருச்சு என்னோட மைக்கு. ஸோ அதனால் ஐ ஹேட் டு பை மைக் அகேன். ஸோ இது என்னுடைய 4th மைக் சம்திங் ஐ திங்க். ஸோ யா திஸ் டைம் இந்தியாவுக்கு வந்து. ஆனால் இது என்ன அப்படின்னா இது வந்து 2 மைக் இருக்கும், 1 ரிசீவர் வித் 2 மைக்ஸ். ஸோ தட் இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும் இல்லை யாருக்கிட்டையாவது இன்டர்வியூ டைப்ஸ் அனதர் பர்சன் இருக்கும்போது 2 மைக் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஐ தாட் திஸ் வுட் பி குட். ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே காட்டணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஈவன் ஸ்டாண்ட் கூட ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தேடினேன். என்னோட ஹைட் இருக்கணும், ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிலது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 ஸ்டாண்ட்ஸ் மாதிரி வருது ஸ்டார்டிங்ல இருந்தே. இப்போ கேமரா வச்சுட்டிங்க அப்படின்னா 3 ஸ்டாண்ட்ஸ் வருது. பட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கீழே 3ஆக பிரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூ கேன் சி ஹவ் இஸ் மை ஸ்டாண்ட். என்னோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, என்னோட மைக்கை நான் காட்டுறேன்.